பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 Rainers Lane, Pinner. இப்பொழுது பிரிட்டன் செய்திகளுக்காக சீமாம்பிள்ளை ஜோகரட்னம் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சீமாம்பிள்ளை ஜோகரட்னம் அவர்களே. வணக்கம் திரு எஸ் கே ராஜனே. வணக்கம். பிரிட்டனை பொறுத்தவரையிலே இப்பொழுது பேசு பொருளாக இருக்கக்கூடிய அரசியல்வாதி ரிஃபார்ம் கட்சியின் நைஜல் ஃபராஜ் அவர்கள். அவர் ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளை இந்த நாட்டிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்படுகின்றார். தொழில் கட்சிக்கு மிக அதிகமான அழுத்தங்களை அவர் தொடர்ச்சியாக கொடுத்து வந்தார். அண்மையிலே அவர் உள்ளூராட்சி தேர்தலில் பாரிய வெற்றியையும் பெற்றிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தற்பொழுது ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்து நிற்கின்றார். இவர் ஏன் இவ்வாறு செயல்படுகின்றார்? இதற்கு பின்னால் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன? இவை பற்றி இப்பொழுது நீங்கள் எடுத்துக் கூறுவீர்களா? நிச்சயமாக. இந்த நைஜல் ஃபராஜ் என்பவர் யார், இவருடைய வரலாறு என்ன என்பதை கூறினால்தான் இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய நினைக்கிறார் என்று பார்க்கலாம். இவர் ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல கான்ட்ரோவர்சியல் என்று எப்பொழுதும் முரண்பட்ட கருத்துக்களை பெரிய கருத்துக்களாக்கி அதன் மூலம் ஒரு ஜனரஞ்சகமான ஆதரவை தேடுவதில் வல்லவர். அடுத்தது நல்ல பேச்சாளர், அழகா பேசுவார், அதில் எந்த தவறும் இல்லை. அவர் ஒரு பொய்யை கூட மிக அழகாக கூறுவார், மற்றவர் நம்பும் அளவுக்கு பேச்சு திறன் உள்ளவர். இந்த பேச்சு திறன் பொதுமக்களை நன்றாக கவர்ந்திருந்தது. அதே நேரம் சிறு பாலப்படத்தில் குண்டூசி ஏற்றியது போல ஆளும் அரசாங்கங்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறிக்கொண்டே வந்தார். முன்பு கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறினார். அப்பொழுது அந்த கட்சி பலமிழந்து கொண்டு போகும் பொழுது அதை சாடையாக தூக்கி சுட்டிக்காட்டி தன்னுடைய செல்வாக்கை வளர்த்தார். பின்பு தொழிற்கட்சி பதவிக்கு வந்த பின் தொழிற்கட்சியில் உள்ள சில தவறுகள் அல்லது அவர்கள் இந்த செய்ய போறோம் என்று கொண்டு வந்த சட்டங்களை செய்யாமல் முடக்கியது அல்லது மீண்டும் பின்வாங்கியது போன்ற செயல்முறை தவறுகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆளும் அரசாங்கத்தை விமர்சித்து கருத்துக்களை கூறும் பொழுது இவர் சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு விடயத்தை புகுத்தி கொண்டே வந்தார். இந்த வெளிநாட்டவர்கள் வருகைதான் இத்தனைக்கும் காரணம் என்று. அதாவது இந்த எலெக்ஷன் நடப்பதற்கு முன்பு கூட இந்த சிறிய படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் அந்த கடற்கரையில் இன்று அதை அவதானித்துக் கொண்டு சில சந்தர்ப்பங்களை நேரலையில் வந்தே கூறுவார், இங்கே பாருங்கள், இந்த பாருங்க கப்பல்கள் வருகிறது என்று. அப்ப பொதுமக்களிடையே, அதாவது குறிப்பாக இந்த தென்கிழக்கு இங்கிலாந்தில் உள்ள இந்த பணக்கார வர்க்கம் அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக இந்த வெளிநாட்டவர்கள் வந்துதான் எங்களை நாட்டை குட்டிச்சுவதற்கான ஒரு கருத்தை கூறி அதை ஒரு ஆதாரமாக வைத்து அதை ஒரு அரசியல் கருத்தாக மாற்றிய பொழுது மக்கள் இவர் மீது சற்று நம்பிக்கை வைத்தார்கள். மேலும் உள்ளூராட்சி தேர்தல் என்று வந்த பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நடந்த ஒரு இடைத்தேர்தல் சரி அல்லது உள்ளூராட்சி தேர்தல் என்று வந்த பொழுது சரி, மிக பெரும்பான்மையான இடங்களை இவர் கைப்பற்றியிருந்தார். ஏறக்குறைய 1000 இடங்களை தொழிற்கட்சி இழக்கும் அளவுக்கு இவருடைய வெற்றி இருந்தது. ஆகவே இது ஒரு ஏறுமுகமாகவே இருந்தது. இதை பார்த்து எல்லோரும் அடுத்த பிரதமர் இவர்தான் என்று இங்கே பத்திரிகைகளை கூறும் அளவுக்கு செய்திகள் பரப்பப்பட துவங்கின. ஆனால் இந்த இடத்தில் இவருக்கு தொழிற்கட்சி மட்டுமல்ல எதிரி, முன்பு ஆண்டு கொண்டிருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி கூடி எதிரிதான். ஏனென்றால் கன்சர்வேட்டிவ் கட்சியில் உள்ள பலர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சில அமைச்சர்கள் எல்லாம் இவருடைய அந்த கதையை நம்பி கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து விலகி இவருடைய கட்சிக்கு சென்று விட்டார்கள். அதில் குறிப்பாக ஜென்ரிக் என்பவர் ஒரு முன்னாள் அமைச்சர். இப்பொழுது இவருடைய புதிய அரசாங்கத்தில் அவர் நிதி அமைச்சராக இருக்க போகின்றார். சுவேலா பிரபமன் அவர் பற்றி பல தடவை கதைத்தோம். கன்சர்வேட்டிவ் கட்சியில வெளிநாட்டவர்களுக்கு எதிராக முதல் குரல் கொடுத்து வந்த ஒரு வெளிநாட்டுக்காரை தான். ஆனால் அவர் வெளிநாட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். இப்படியானவர்கள் எல்லாம் கன்சர்வேட்டிவ் கட்சியில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டி அந்த கட்சியிலிருந்து விலகி
ரிஃபார்ம் கட்சிக்குள் சேர ஆரம்பித்தார்கள். ஆகவே ரிஃபார்ம் கட்சி சற்று வளர துவங்கிவிட்டது. இப்படி வளரும் பொழுது இந்த வளர்ச்சியில் என்னென்ன தங்கியிருக்கிற எல்லா கட்சிகளும் ஆராய துவங்கிவிட்டன. எப்படி இவ்வளவு வேகமாக வளர்கிறார், இவருடைய கருத்துக்கள் எப்படி பரவுகிற என்று பார்க்கும் பொழுது இதற்கு பின்னுக்கு நீங்கள் கேட்டது போல பின்னுக்கு ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது. இவரை பணத்தை கொடுத்து இவரை நல்லா கதைக்க பண்ணி பொய்களை உண்மையாக்கி காட்டி ஆளும் அரசாங்கத்தை வீழ்த்தும் அளவுக்கு இவருக்கு சக்தி வேணும் என்றால் இவருக்கு அதற்கான நிதி உதவி தேவை. இது எங்கிருந்து வருது என்றால் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் என்று கூறுபவர்கள் இவர்களுக்கு காசை கொடுத்து கொண்டு வந்தார்கள். அந்த காசை வைத்துக்கொண்டு பிரச்சாரங்களில் ஈடுபட்டார். இதோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட், இவருக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட், வெள்ளை மாளிகை எங்களுடைய டொனால்ட் ட்ரம்போடு இவர் ஒரு நண்பர், அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள். கடந்த வாரம் கூட அங்கே அமெரிக்காவினுடைய சுதந்திர கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்று வந்தார். அதே நேரம் எலோன் மாஸ்க் வந்து அவருடைய மீடியா மொகுல் தானே, அவர் மீடியா அவருடைய கையில் உள்ளது. அவர் தன்னுடைய மீடியாவை பயன்படுத்தி அடிக்கடி நைஜல் ஃபராஜுக்கு சப்போர்ட்டாகவும் ஆதரவாகவும் அதே நேரம் ஆளும் தொழிற்கட்சிக்கு எதிராகவும் கருத்துக்களை பரப்பிக் கொண்டே வந்தார். அண்மை காலத்தில் தொழிற்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை பரப்பும் பொழுது அது பிரதமராக இருந்து கொண்டிருந்த எங்களுடைய கியர் ஸ்டார்மரை தனிப்பட்ட ரீதியாக தாக்க துவங்கி அதுவே மக்கள் மத்தியில் ஒரு பிரபலம் அடைந்து அவரை பதவியிலிருந்து தூக்கி எறியணும் என்று கட்சிக்குள் உள்ளவர்களை கொண்டே சொல்ல பண்ணியது. அதாவது உலகம் நினைக்கிறது இவர் இருந்தால் அடுத்த முறை எலெக்ஷன் வெல்ல முடியாது, ஆகவே இவர் பதவியிலிருந்து அகற்றுவணும் என்ற ஒரு கருத்தை மறைமுகமாக வேறு இடங்களிலிருந்து கொடுத்து கொண்டு வந்தார்கள். இந்த நேரம் இவருடைய இந்த நடைமுறையில் சந்தேகங்கள் வரும் பொழுது இவருக்கு இந்த நிதி எங்கே வருகிறது என்று ஆராய போகும் பொழுதுதான் இந்த நைஜல் ஃபராஜ் என்பவருடைய குட்டு உடைய ஆரம்பித்தது. 5 மில்லியன் பவுண்ட்களை ஒருவரிடம் வாங்கியிருந்தார். பொதுவாக இங்கே பணம் கொடுப்பார்கள், ஆனால் எலெக்ஷன் என்று வரும்பொழுது, தேர்தல் என்று வரும்பொழுது டிக்ளேர் பண்ணணும், அதை நீங்கள் பிரகடனப்படுத்த வேண்டும். இன்ன நண்பர் இவ்வளவு கொடுத்தார், இன்ன தேதியில் கொடுத்தார், இன்ன தேவைக்காக கொடுத்தார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே இவர் ஒரு 5 மில்லியன் பவுண்ட்களை தன்னுடைய கணக்கில் காட்ட தவறிவிட்டார். இதுதான் முதலாவது இவருக்கு விழுந்த ஒரு அடி. அதை காட்ட தவறினது. அதற்கு முன்பு இவர் தினசரி தொலைக்காட்சியில் சரி, வானொலியில் சரி, மேடைகளில் சரி மிகவும் உற்சாகமாக பேச்சு கொடுத்து கொண்டு வந்தவர். இந்த 5 மில்லியன் பவுண்ட்கள் விவகாரம் வரும் பொழுது இவருடைய கதையில் ஒரு தளதளப்பு ஏற்பட்டது. எதற்காக இந்த காசு புறப்பட்டது, எங்கிருந்து புறப்பட்ட என்பதை சரியாக கூறாமல் பல காரணங்களை சொன்னார். தனக்கு உயிருக்கு ஆபத்து இருந்தது, பாதுகாப்பு தேவை இருந்தது, அதற்காக நண்பர்கள் தந்த காசு. சரி, நண்பர்கள் தந்தால் அதையும் டிக்ளேர் பண்ணல என்று கூறும் பொழுது பார்த்தால் அது ஒன்றும் அங்கே செய்யப்படவில்லை. அந்த 5 மில்லியன் பவுண்ட்களுக்கு இவர் பல்வேறு காரணங்கள் சொல்ல துவங்கின பின் மக்கள் இவர் மீது நம்பிக்கை இழக்க ஆரம்பித்தார். அதாவது இவ்வளவு ஒரு ஃப்ராட்ஸ்டர், இவ்வளவு ஒரு குளறுபடியுடைய ஒருவர் எதிர்காலத்தில் பிரதமராக வந்தால் எப்படி இருப்பார் என்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் வளர ஆரம்பித்து விட்டது. இது இப்படி இருக்கும் பொழுது அண்மையில் ஒருவருடைய படம் ஒன்று இங்கே வந்தது. அவருடைய ஜார்ஜ் பொஷ் என்று கூறுவார். ஜார்ஜ் அவருடைய பெயர், ஆனால் ஆங்கிலத்தில் பொஷ் என்றால் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய பணக்காரர் தான் பொஷ் என்று சொல்வோம். ஜார்ஜ் கொட்ரெல் என்பவருடைய உறவு இவருக்கு வந்த பின் இவருக்கு நிறையவே பணமாக வந்து குவிந்தது. அவருடைய அந்த உறவானது பல சந்தர்ப்பங்களில் வெளியில் கதைக்கப்படாவிட்டாலும் முன்பு அமெரிக்கா செல்லும் பொழுது இவருடைய கூட சென்று இருந்திருக்கிறார். அந்த ஜார்ஜ் கொட்ரெல் என்பவர் அமெரிக்காவில் உள்ள ஒரு கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் முறை தவறி நடந்த காரணமால் அங்கே சிறையில் வைக்கப்பட்டிருந்தவர். பின்பு அவரும் நைஜல் ஃபராஜும் பிரித்தானியாவுக்கு வரும் பொழுது அங்கே விமான நிலையத்தை வைத்து கைது செய்யப்பட்டவர். இப்படியான குளறுபடியோடு ஒருவர் நண்பர் தான் இவர். பின்பு அவர்களுடைய கணக்குகளை ஆராயும் பொழுது இந்த குறிப்பிட்ட கொட்ரெல், அதாவது ஜார்ஜ் கொட்ரெல் என்பவருடைய தாயாருடைய பெயரையும் இங்கே இழுபட்டது. எப்படி என்றால் தாயார் 78 வயதுடைய ஃபியோனா கொட்ரெல் என்பவர் மூலமாக இந்த கட்சிக்கு காசு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்லேண்ட் ரெவென்யூ என்று சொல்லுவோம், இங்கே
பிரித்தானியாவில் எந்த வீடு வேண்டின வீடு வைத்திருந்தா என்ன, உங்களுடைய சொத்துக்களை பராமரிப்பவர்கள் அதனுடைய கணக்கு வைத்திருப்ப HMRCன்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே தொட்டு பார்த்த பொழுது எந்த விதமான ஒரு சொத்தும் அங்கே குறிப்பிடப்படவில்லை. அண்மை காலத்தில் இவருடைய பயணத்துக்காக அமெரிக்காவில் அருகிலுள்ள பெல்ஜியம் போய் வருவதற்காக 9,000 பவுன்களை இவருடைய நண்பர் கொடுத்திருந்தார். பின்பு அமெரிக்காவுக்கு சென்று வந்த பொழுது அதற்கான டிக்கெட் செலவுகள் 15,000 பவுன்களை கொடுத்திருந்தார். இப்படி பார்க்கும்போது எதற்காக இது என்று கிளற கனவிடியங்கள் வெளியே வந்தன. அதாவது இந்த கட்சி நிதி என்று கூறிக்கொண்டு தனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி இவர் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் அன்டிஸ்க்ளோஸ், அது எங்கிருந்து வந்தது என்று. அடுத்தது இந்த கிரிப்டோ கரன்சி என்பது உங்களுக்கு தெரியும். கிரிப்டோ கரன்சி அது எங்கிருந்து வருகிறது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியான முறையில் பணத்தை பெறும் பொழுது இது யார் கொடுத்தார், எதற்காக கொடுத்தார் என்றொரு கேள்வி வரும் பொழுது இவர் சிக்கலில் மாட்டிக்கொண்டார். அடுத்த கேள்வி, இவர் இந்த நிலையில் இருக்கும் பொழுது தன்னை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வரும் பொழுது ஒரு ஸ்டண்ட் அடிச்சார். ஆங்கிலத்துக்குள்ள ஸ்டண்ட், ஒரு குத்துக்கரணம் அடிச்சார். எப்படி என்றால், சரி நான் பதவியை விட்டு விலகுகிறேன் என்று. பதவி விட்டு விலகி நான் மீண்டும் பொது தேர்தல், அதாவது இடைத்தேர்தல் ஒன்றை கோரி, அதாவது தான் இருந்த தொகுதியை தானே ராஜினாமா செய்துவிட்டு அதே தொகுதியில் மீண்டும் பெறப்போர் என்று அறிவித்தார். இது ஒரு வேடிக்கையாக காணப்பட்டது. எல்லா கட்சிகளும் கடுமையாக எதிர்த்தன. பொதுவாக லேபர் சரி, கன்சர்வேட்டிவ் சரி, அல்ல லிபரல் டெமோக்ராட் போன்ற பெரிய கட்சிகள் இதனை எதிர்த்து, அப்படி என்றால் இவருக்கு எதிராக நாங்கள் யாருமே இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்று சொல்லி இவரை ஒரு ஓரங்கட்டி விட்டார்கள். இவர் எதற்காக ராஜினாமா செய்தார் என்றால், இவர் அந்த குற்றம் சம்பந்தமாக டிஸ்மிஸ் பண்ண இருந்தார். அதாவது பார்லிமெண்ட்டுக்கு நீங்க வரக்கூடாதுன்ற ஒரு சட்டம் போட்டு குறைந்தது 14 நாட்களுக்கு வரவிடாமல் ஆளை தடுத்தால் அவர் அந்த பதவியை விட்டவர் இருக்கிறார். மீண்டும் அவர் பதவிக்கு வருவோம் என்றால் மீண்டும் போட்டியில் ஈடுபடலாம். ஆனால் இவர் அந்த எப்படி என்றால், கிணற்றுக்குள் தள்ளுவதற்கு முன் தானே கிணற்றுக்குள் குதித்த மாதிரி தன்னை பதவியிலும் தூக்கி எறிய முன்னுக்கு அவர் ராஜினாமா செய்து கொண்டார். அவர் நினைத்தார் தான் ராஜினாமா செய்தால் தன்னுடைய இந்த குற்றங்கள் எல்லாம் மறக்கப்படும் என்று. அப்படி அல்ல. இவர் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது அந்த குற்றங்கள் அவர் மீது வரும். இப்பொழுது அவருக்கு எதிராக யார் போட்டியிட போறார் என்பது அது கூட ஒரு வேடிக்கையானதாக இருக்கிறது. எப்படி ஒரு அரசியலில் செல்லா காசா இருக்கிற சிலர் அவர்கள் தான் இவரை எதிர்த்து போட்டியிட போகிறார்களாம். ஒருவர் தன்னுடைய தலைக்கு மேலே ஒரு குப்பை தொட்டியை கவிட்டு கொண்டு வேடிக்கையாக மேடைகளில் வந்து ஆடிய ஒருவர், அவர்கிட்ட பேரே கவுன் பின்ஃபேஸ், அவர் வந்து போட்டியிட போறாராம். அடுத்து அவரை போல இன்னொரு ஹியூமன் ஃபாக்ஸ், அதாவது நரியை போன்று உடை அணிந்து ஒரு வேடிக்கையாக தன்னை ஒரு நூதன பொருளாக மேடைகள் காட்டின ஒருவர், அவரும் போட்டியிட போறார். ஆகவே இந்த பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் போட்டியிடாமல் விட வெறும் உதிரி கட்சிகள், யாரும் தேடாத கட்சிகள் இவரோடு போட்டியிட போறால் அவர்கள் தங்களுக்கு இவரை வைத்துக் கொண்டு ஒரு சுய விளம்பரம் தேடுகிறார்கள். அந்த அளவுக்கு இவர் கீழே போய்விட்டார் என்பது இங்கே ஒரு முக்கியமான விடயமாயிருக்கிறது. அத்தோடு அவருக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள் பணத்தை விட லண்டனில் மிகப்பெரிய ஒரு 8.5 பில்லியன் பெறுமதியான ஒரு கட்டிடம் ஒன்றை இவருடைய நண்பர் அவரு கொடுத்திருந்தார் அங்கிருந்து பணியாற்றுவதற்காக. அது எதற்கு பின்பு அந்த 8.5 பில்லியன் பவுண்ட் பெறுமதியான அந்த வீட்டினுடைய பெறுமதியை இன்லேண்ட் ரெவென்யூ செக் பண்ணும் பொழுது அங்கே 0, ஒரு பெனியும் அந்த வீட்டுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகவே இவை எல்லாம் சேர்ந்து இறங்கி வரும் பொழுது நைஜல் ஃபராஜ் அதற்கு இன்னொரு படி கடந்த சனிக்கிழமை நினைக்கின்றேன், அல்லது கடந்த 3 தினங்களுக்கு முன் இவருடைய கட்சியை ஆதரித்து வந்த ஆன் வுடிகாம் என்ற ஒரு 78 வயது முன்னாள் டோரி அமைச்சர் இவருக்கு பகிரங்கமான ஆதரவாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் கட்சியினுடைய பேச்சாளராக இருந்து வந்தார். ஆனால் 3 தினங்களுக்கு முன் திடீரென்று கடந்த புதன்கிழமை அவர் கொல்லப்பட்டிருந்தார். வீட்டில் வைத்தே கொல்லப்பட்டிருந்த ஒரு செய்தி நாட்டையே உலுக்கியது. ஒன்று, அவர் ஒரு பெண். 2வது, 78 வயது ஒருவரை கொல்ல வேண்டிய தேவை எதற்கு வந்தது என்னும் பொழுது பல கேள்விகள் ஆரம்பித்துள்ளன. அந்த கேள்விக்கான பதில் இதுவரை கிடைக்கவில்லை. ஆனால்
இன்று ஒரு 28 வயது ஒரு வெள்ளை இனத்தைச் சேர்ந்த பிரித்தானிய ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு வைக்கப்பட்டுள்ளார். இவருடைய விசாரணையிலிருந்து சில எதிர்பாராத கருத்துக்கள் வெளிவரலாம். பொதுவாக ஒருவரை கொல்லும் பொழுது அரசியல் ரீதியாக கொல்லப்பட்டார் என்று கூறலாம், பயங்கரவாத ரீதியாக கொல்லப்பட்டார் என்று கூறலாம். அவரை பொறுத்தவரை பயங்கரவாதத்துக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக இது பின்புலம் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது 78 வயதுடைய ஒரு பெண்ணை கொலை செய்து யாரும் இதால் லாபம் அடைய போறது இல்லை. யாருக்கு இதால லாபம் வரும் என்றால், சில வேளை இவருடைய இறப்பினால் நைஜல் ஃபராஜுக்கு ஒரு அனுதாப அலை ஒன்று தோன்றலாம் என்று ஒரு சந்தேகம் வருகிறது. இப்படி இருந்துட்டு இவருக்கு சிக்கல் வரும் பொழுது, அந்த பெண் இறந்து காணப்பட்ட பொழுது முழு கோபமும் மற்ற கட்சிகள் மீது வரும். ஆனால் இவர் இப்பொழுது இந்த விடயத்தில் ஒன்றுமே கூறாமல் இருக்கின்றார். இது கூட பொதுமக்கள் மத்தியில் ஒரு கேள்வியை எழுப்பும். இவர் பேசாமல் இருக்கிறார், இந்த இறப்பதை பற்றி ஒன்றும் கதைக்கிறார் இல்லையா? ஆனால் யாருமே இந்த இறப்பை குறித்து இதுவரை வாய் திறக்கவில்லை. காரணம், அரசாங்கம் கேட்டுக்கொண்டது இந்த இறப்பை ஒரு அரசியலுக்காகவோ இல்லை வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்று. இந்த நிலையில் நைஜல் ஃபராஜுடைய எதிர்காலம் மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் பல கட்சிகள் சேர்ந்து அவரை எதிர்க்கும் பொழுது இத்தனை கட்சிகளையும் வீழ்த்தி தான் வருவார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. இது கேள்விக்குறியான. அதே நேரம் அவரை பற்றிய சில பத்திரிகை குறிப்புகளை பார்க்கும் பொழுது, இந்த நரிகளை வேட்டையாடுவது தடை செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் அதற்கு இவர் ஆதரவாக வர குரல் கொடுத்திருந்தார். அதனை கருத்தில் வைத்து பத்திரிகைகள் ஒரு நூதனமான செய்தி வந்தது. அவருடைய பெயர் நைஜல் ஃபராஜ், FARRAGE. ஆனால் கடந்த வார செய்திகளில் அவரை நைஜல் ஃபுரேஜ் என்று போட்டிருந்தார். FUR உங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்தில் மிருகங்களின் தோல், அந்த தோலிலான உடுப்புகளை போடுவது. ஆகவே நைஜல் ஃபுரேஜ் என்று ஒரு வார்த்தையில் அவருடைய கரெக்டரை கூறியிருந்தார்கள். இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் இன்னும் பல விடயங்கள் வெளியே வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஆண்டு கொண்டிருக்க தொழிற்கட்சிக்கு தன்னுடைய சொந்த பிரச்சனைகளில் இருந்து சற்று ரிலீஃப் கிடைப்பதற்கு நைஜல் ஃபராஜ் உதவி செய்கிறார் போல் எங்களுக்கு படுகின்றது. நீங்கள் கூறியது போல, நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றீர்கள், முரண்பாடாக பேசக்கூடியவர், முரண்பாடாக பேசிக் கொண்டிருப்பவர். இப்படிப்பட்ட ஒருவருக்கு பின்னால் இவ்வளவு ஊழல் நிறைந்திருக்கின்றது என்பதும் இப்பொழுது அரங்கத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒருவரை நாட்டின் தலைவராக மக்கள் தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுமா? அதாவது அவர் பிரதமர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அந்த ஆசை நிறைவேறுமா? நல்ல கேள்வி. இது பிரித்தானியா போன்ற ஒரு நாட்டில் அவ்வளவு கண்மூடித்தனமா மக்கள் வாக்களிப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. இதற்கு ஒரு சின்ன உதாரணம் கூறலாம் என்றால், அண்மையில் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டில் நடைபெற்ற பொது தேர்தல், அந்த தேர்தலின், அதாவது அந்த மாகாணத்துக்கான, அந்த தமிழ்நாட்டுக்கான தேர்தலை பார்க்கும் பொழுது எல்லோரும் பகுதியாக கூறின ஒரு விடயம் என்று உண்மையாக மாறிவிட்டது. அங்கே வாக்களித்தவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், எந்தவித அரசியல் அறிவும் இல்லாதவர்கள் போல் படித்தவர்களும் மாறியிருக்கிறார்கள், படிக்காத மாறியிருக்கிறார்கள். அது ஒரு அச்சத்தை ஊட்டும் ஒரு நிகழ்ச்சி. அந்த பயம் இப்ப எங்களுக்கு பிரித்தானியாவிலும் தோன்றுகிறது. அப்படி அந்த அளவுக்கு ஒப்பிட முடியாது. ஆனால் ஓரளவு இந்த அரசாங்கங்களுக்கு எதிரான, அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிரானவர்கள் இருக்கிறார்கள், தொழிற்கட்சிக்கு எதிரானவர்கள் இருக்கிறார்கள். இப்படியானவருடைய கருத்து ஓரளவுக்கு அவர் ஓரளவுக்கு ஒரு அளவான வாக்கை பெறுவார். ஆனால் இவருக்கு எதிராக உள்ள சில கட்சிகளும் சில சந்தர்ப்பங்களில் ஆளும் கட்சிகளோடு சேர்ந்து போட்டியிட்டு அல்லது அவரோடு சேர்ந்து கருத்துக்களை பரிமாறும் பொழுது இவருக்கு அவ்வளவு வெற்றி கிடைக்குமா என்று கூறவில்லை. இந்த கட்சியிலிருந்து பிரிந்து போய் ரிஃபார்ம் யூகேயிலிருந்து பிரிந்து போய் இன்னொரு சப்போர்ட் யூகே என்ற இன்னொன்றை ஆரம்பித்த ஒருவர், அவருக்கு சற்று பலம் இருந்தது. ஆனால் கடந்த வாரம் அவர் செய்த ஒரு தவறு என்னவென்றால், 1996 இங்கே ஸ்கொட்லாண்டில் டன்பிளேன் என்ற ஒரு பாடசாலையில் 16 மாணவர்களும் ஒரு ஆசிரியையும் வகுப்பறையில் வச்சு சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சியை பற்றி தன்னுடைய கருத்தை கூறும் பொழுது அவர் கூறினார், இது ஒரு கொலை என்று. 17 பேர் கொல்லப்பட்டதை ஒரு கொலை என்று கூறி, எப்படி நைஜல் ஃபராஜுக்கு அடுத்தவர் என்று கருதப்பட போயிருந்த இவரை மக்கள் தூக்கி எறியும் அளவுக்கு தன்னுடைய வாயினாலே கதைத்தார். ஆகவே அவருடைய எதிர்ப்பு, நைஜல் ஃபராஜுக்கு அந்த ஒரு எதிர்ப்பு சற்று குறைந்து விட்டது. ஆனால் பெரும் கட்சிகளான லேபர்,
அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சி அல்லது லிபரல் டெமோக்ராட் கட்சி என்ற அத்தனை கட்சிகளும் அவரை எதிர்ப்பதனால் பெருமளவு அவர் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்க முடியாது. காலம் பதில் சொல்லும் என்று பிரிட்டன் வாழ் மக்களும் நாமும் காத்திருப்போம். மிக்க நன்றி சீமாம்பிள்ளை யோகரட்னம் அவர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி ராஜன். வணக்கம். நன்றி, வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா.